அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் பஞ்சு பஞ்சாக சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி உள்ள வெள்ளை அப்பம் தான் செஞ்சுருக்கிறேன். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. ஆனால் அவ்வளோவா அதிகமான ஸ்வீட் இல்லாமல் கம்மியான அளவில் ஸ்வீட்டு சேர்த்து பெரியவங்க சாப்பிட்றது மாதிரி செஞ்சுருக்கிறேன். இப்போ இந்த பணியாரத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், பஞ்சு பஞ்சாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதுக்கு நான் யாருமே இது வரைக்கும் சேர்க்காத மாதிரி கொஞ்சம் மாறுதலாக வேறு பொருளும் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு ஸ்பூன் கூட உளுந்து நீங்கள் சேர்த்து செய்ய வேணாம். இந்த பணியாரத்தை பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு புஸ்ஸு புஸ்ஸுன்னு அப்படியே சாஃப்டாக வந்திருக்குண்டு. இன்னும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ பணியாரத்தை எப்படி செஞ்சேங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கிறேன். ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்குரிய அளவில் தான் எடுத்திருக்கிறேன். காலையில் டிஃபனாக சாப்பிட்டிங்கன்னா நல்ல 4 பேர் நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக எதுவுமே வேணாம். இப்போ இந்த அரிசியை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இந்த அரிசி எந்த அளவுக்கு நமக்கு ஊறி இருக்கோ அந்த அளவுக்கு பணியாரம் நமக்கு பஞ்சு பஞ்சாக இருக்கும். அரிசி அப்படியே வெள்ளை வெள்ளையேன்னு பால் மாதிரி வர்றது மாதிரி களைஞ்சி எடுத்துட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ இதை மிக்சியில் அரைக்கிறதுக்கு நம்ம எந்த கப்பால் அரிசி அளக்குறோமோ அதே கப்பில் தான் மற்ற எல்லா பொருளையும் நம்ம அளக்கிறதுக்கு எடுக்கணும். ஆனால் நான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தகுந்தது மாதிரி இந்த பணியாரத்தை நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ உங்களுக்கு கரெக்டாக எந்த அளவில் செய்யணுமோ அந்த அளவில் சொல்கிறேன். 2 கப்பு அரிசி எடுத்திங்கன்னா 2 கப்பு சோறு எடுத்துக்கோங்க. அதே அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 கப்பு அரிசியும் நான் சோறும் எடுத்துருக்கிறேன். இப்போ அரை கப்பு அளவு நான் சீனி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதில் 1 கப்புக்கு மேலேயே சீனி சேர்த்துக்கங்க. 1.5 கப்பு சேர்த்தாலும் பரவாயில்ல. ஒரு 3 ஏலக்காவும் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்துருக்கிறேன். ஜீரகம் சேர்க்கும்போது நல்ல வாசம் மணமாக இருக்கும். இப்போ இதில் முந்திரி சேர்த்துருக்கிறேன். முந்திரி ஒரு 3 முந்திரி சேர்த்து நம்ம இந்த பணியாரத்தை அரைச்சி எடுக்கும் போது அந்த பணியாரம் ஒரு பன்னீர் மாதிரி அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இது கூட முந்திரி சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த மாவு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டியான பதத்துக்கு தான் இருக்குன்னு. மாவில் நம்ம சீனி சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கிறதுனால நமக்கு தண்ணி விட்டு வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு நம்ம கட்டியாக எடுத்துக்கோங்க. இதில் இப்போ மிக்சியை கழுவிட்டு அந்த கழுவுன தண்ணியை கொஞ்சமாக கழுவி எடுத்துக்கின்னு மிக்சியை அதிகமாகலாம் தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது. அந்த மாதிரி மாவு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதே பக்குவத்தில் இதே மாவில் நம்ம 3 விதமான ஈவினிங் ஸ்நாக்ஸும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதையும் நான் போடுறேன். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கங்க. மாவில் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கிறதுனால மேலே அப்படியே தண்ணி நிற்கிறது மாதிரி இருக்கும். நல்லா கலக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ நான் மதியானம் உங்களுக்கு மாவுக்கு ஊற வச்சுருந்தேன். அதை நைட்டு ஒரு 8 மணி மாதிரி அதை நான் அரைச்சி நான் மூடி வைக்கிறேன். இப்போ இதை நம்ம காலையில் நம்ம எடுத்து பார்ப்போம். இப்போ நான் இந்த பணியாரம் செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மாவை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இப்போ பாருங்கள் நல்லா எப்படி புஸ்ஸு புஸ்ஸுன்னு உங்களுக்கு மாவு நல்லா உங்களுக்கு புளிச்சு வந்திருக்குது. இதில் கொஞ்சம் கூட நம்ம உளுந்து சேர்க்கல. இருந்தாலும் உங்களுக்கு உளுந்து சேர்த்தது மாதிரியே அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் ஒரு அரை மூடி அளவு நான் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இது கூடவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்குவோம், இல்லைன்னா மாவு நமக்கு தண்ணியாக போயிடும். இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் மிச்சம் இருக்குது. அது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அதை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு கொஞ்சமாக நமக்கு இனிப்பை தூக்கி காமிக்கிறதுக்காக உப்பும், நமக்கு இன்னும் கொஞ்சம் புசு புசுன்னு நல்லா பணியாரம் உப்பி வர்றதுக்காக நம்ம இதில் சோடாப்பூவும் கொஞ்சமாக சேர்த்துருக்குறோம். அவ்வளோதான். இப்போ நமக்கு நல்லா கலக்கி பார்ப்போம். எப்படி மாவை நம்ம கலக்கணும்னு சொன்னால், நம்ம ஜாங்கிரிலாம் செய்யும் போது நம்ம உளுந்து மாவை மைதா மாவை இந்த மாதிரிலாம் கலக்குவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் நல்லா கலக்கிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பணியாரம் நல்லா அப்படியே சாஃப்டாக உங்களுக்கு உள்ளே உங்களுக்கு நம்ம சுடும் போது ஆப்பம் மாதிரி அந்த அளவு குமிழாக ஓட்டையாக வரும். இப்போ நாம் பணியாரக்கல்லில் நெய் தடவிக்கிறேன். இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நான் எண்ணெய் நெய்லாம் அதிகமாக சேர்க்காதனால இந்த ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக நெய் தடவிக்கிறேன். நீங்கள் இந்த பணியார குழியில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். பாக்கி எண்ணெய்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா அந்த அளவுக்கு நமக்கு வாசமாக இருக்காது இந்த அப்பம் உங்களுக்கு. இப்போ நம்ம எல்லா குழியிலையுமே நம்ம நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம குழியில் பணியாரத்தை ஊற்றிக்கங்க. பாதி அளவு ஊற்றவோன்னா நம்ம முழுசாகவே நம்ம ஊற்றிக்குவோம். நம்ம இந்த பணியாரம் உங்களுக்கு குண்டு குண்டாக நமக்கு நல்லா உப்பலாம், அப்போ தான் நல்லா வரும் உங்களுக்கு. இதுக்கு மேலேயும் நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
இப்போ எப்படி சூப்பராக உங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரி உங்களுக்கு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ அப்படியே எல்லா அப்பத்தையும் லேசாக அப்படி திருப்பி விடுங்க. லாஸ்ட்டாக எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே திருப்பி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் இருந்தது மாதிரி அப்படியே திருப்பிடுன்னு ஒரு பக்கம் நமக்கு செவந்து வருன்னு ஒரு பக்கம் அப்படியே வெள்ளையாகவே இருக்குன்னு லேசாக இதுக்கு மேலே இருக்கிற மாவு வெந்தால் போதும். அவ்வளோதான், சூப்பராக டேஸ்ட்டாக பஞ்சு பஞ்சான அப்போ நமக்கு ரெடி ஆகிடும். இன்னும் கூட நீங்கள் நல்லா செவந்து போகிற வரைக்கும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நமக்கு எதுவுமே தேவையில்லை. இதே மாவில் நான் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஸ்நாக்ஸும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?